எங்க தாத்தா அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க விஜய் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன் எல்லாரும் சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்க கட்சிக்காரன் சொல்றாங்க, எடப்பாடி என்ன சொல்றாரு, எல்லாம் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது. இந்த பாவங்கள் எல்லாம் இருக்குல்ல, ஒதுங்குறதுக்கு வாங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு அமைப்பு, ஒரு மழை, 6 நாள் மழை, எங்க போய் ஒதுங்குறீங்க? ஒரு இடமா ஒதுங்கல, எல்லா மக்களுமே தண்ணியில தான் படுத்தோம். யாரு அந்த மாதிரி 1500 கோடி யாரு மக்கள் கேட்டுச்சா? தேவையில்லையா? ஒரு மரம், இந்த மக்களுக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு மரத்தை கொடு, அதை செய்யலாம்ல. இல்லாத மக்களுக்கு ஒரு தங்கம் இடம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்னன்னா பாலிடிக்ஸ், அதாவது அரசியல். ஏன்னா கெட்ட வார்த்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, கெட்ட வார்த்தை தான். இங்க சில கூட்டங்களுக்கு மக்கள் அரசியலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டங்களுக்கு அரசியல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை தான். இங்க மக்கள் சாராயத்தை பத்தியும், சாதியை பத்தியும், மதத்தை பத்தியும், பொழுதுபோக்கை பத்தியும் பேசுறதுலாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுவே அரசியல் பேசினா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பண்றது? இங்க இருக்க சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு கட்சிக்கான பிஆர் டீமாக தானே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால மக்களிலிருந்து மக்களுக்காக, மக்கள் குரலா நாங்கள் உங்க முன்னாடி நின்றுருக்கோம். வர 2026 எலெக்ஷன்ல மக்களோட ஓட்டு யாருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது உங்கள் சேனல் நைனாஸ் vlogs. வெல்கம் டு அவர் ஷோ மக்கள் சாய்ஸ். நான் உங்கள் எலியட். வர 2026 எலெக்ஷன்ல பார்ட்டியோட சப்போர்ட் யாருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க பாட்டி, உங்க சப்போர்ட் யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க? விஜய்க்கு தானா? எதுக்காக வாக்களிப்பீங்க? அப்படியா? இப்ப இருக்க கட்சி, இப்ப இருக்க ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன செய்ய மாட்டாங்க. சரி, அவர் திரும்பி வரட்டுமே, அவர் என்ன செய்யறாரு பார்ப்போம். அவரும் ஒரு சமாளித்தோம். விஜய் நிலைத்தானே, புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு தரணும்ன்ற. ஆமா, இவங்களும் கட்சியில இவங்களே இருக்கிறாங்க. எங்க தாத்தா அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வச்சு ஒரு 5 வருஷம் அதான் எனக்கு தெரியும். சரிங்க பாட்டி, இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் 2026 எலெக்ஷன்ல எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. எல்லாமே போட்டி மேல போட்டி போடுறாங்க. நியூஸ் பார்த்தா ஒரு நான் தான் வரும், இவங்க தான் வரும்னு சொல்றாங்க. ஓகே, அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இருக்கிற மக்களை ஒழுங்கா காப்பாற்ற முடியல. நான் வந்தா இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்ல. விஜய் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன் எல்லாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்க கட்சிக்காரன் சொல்றாங்க, எடப்பாடி என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன்றாங்க. இருக்கிற மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? இப்ப இருக்கிற மழையில என்ன பண்ணாங்க? இப்ப இருக்கிற ஜனங்க என்ன ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஒரு விவசாயம் பண்றாங்க, ஒரு நாத்து, ஒரு பயிருக்கு எல்லாம் நாசமாகுது. அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு வீடுங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீடுங்க பாவம், துண்ண சாப்பாடு இல்லை, துண்ண போடுற துணி இல்லை. அவங்க அப்படி அவ்வளவு கேரா பிளாட் பழகிற மாதிரி இருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு யாரு அதை கேட்பாங்க? இதுக்கு முன்னாடி கேப்டன் பண்றேன்னு சொன்னாரு, அது உண்மை. ஆனா அவரு இல்லை. ஆனா இப்போதைக்கு அவரு இப்போ என்ன சொல்றாங்க, எங்க போட்டி போட்டுன்னு எந்த கட்சிக்கு போலான்னு இருக்கிறாங்க. இதனால யாருக்கு லாபம் இன்னும் தெரியல. ஐயா நல்லா கேட்டுங்க, யாரை வர வைக்கணும் யாரை வர வைக்கணும் மக்கள் கையில தான் இருக்குது. ஆனா யாருமே இனிமே கன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அப்படி ஓடுறான், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அப்படி பின்வாங்கலாம். இதுதான் உண்மை. ஐயா என்னுடைய பதில் அதுதான். உங்க கருத்து என்ன? நீங்க என்னுடைய கருத்து யாருக்கு போட்டுனா, இப்ப நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறது எல்லாமே இப்ப என்னன்னா, தாய் தகப்பன் தொடுத்து, தாய் ஜெயலலிதா, தகப்பன்றது தாத்தான்றது கலைஞர். இப்ப அவங்க 2 பேருமே இல்லை. இப்ப அவங்க பிள்ளைங்கள் இப்ப எடப்பாடி என்ன பண்ணுவாருன்னா, எடப்பாடி மக்கள் தெரியாது, பன்னீர்செல்வம் தெரியாது. இப்ப திமுக ஆட்சியில எல்லாருமே தெரியும். எந்த நாட்டுல, எந்த ஊர்ல, எந்த தொகுதியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க ஊரா போய்க்கிறாங்க. அதனால திமுக வரும்ன்ற கன்ஃபார்ம் நான் சொல்ல.
விஜய் சார் வருவாருன்னு நான் கன்ஃபார்ம் சொல்லல, எடப்பாடி வருவாருன்னு கன்ஃபார்ம் சொல்லல. அவங்களுக்குள்ள ஆட்டிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பண்றாங்க. இப்ப நான் 4 பேர் வராங்க. இப்ப நான் இது கூட பாத்தீங்கன்னா திமுக வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இது வரையும் அதிமுக வந்து இன்னும் ஏதுன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கல. அது 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 என்ன மக்களுங்க எப்படி இருக்காங்க, குளூர்ல இருக்கிறாங்க, இப்போ ஒருத்தவங்க ஓட்டு விட்டுருக்காங்க, ஒருத்தவங்க ஓட்டு விட்டுருக்காங்க, என்னன்னு கேட்கல. அவங்க வந்து இப்ப ரன்னிங்ல வந்து அழகா பாக்குறாங்க. காரணம் கேட்டா அவங்க வந்து ரன்னிங்ல இருக்கிறாங்க, நான் அதனால அப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க வந்து பெட்ஷீட் கொடுக்குறாங்கன்றான். இவங்க வந்து பாக்கலையே, அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா மக்களுக்கான சேவை செய்யறவங்க தான் வரணும்னு நினைக்கிறீங்க. மக்களுக்காக சேவை செய்யணும் இல்லையா? இந்த பாருங்க, எனக்கு வந்து 55 வயசு ஆகுது. நான் ஓட்டு இது வரையும் போட்டு தான் தரேன். எனக்கு உன்ன மாதிரி 2 பசங்க இருக்கிறாங்க இங்க. ஆனா ஆல்ரெடி ஓட்டுன்ற உரிமை போட்டுன்னுக்குறோம். ஆனா மக்களுக்கு வந்து தேவையான வந்து ஒரு ஃபுட்டு, தேவையான ஒரு அடிப்படை வசதி இல்லை. அவங்களுடைய ஃபேமிலியா மேல போகணும்னு பாக்குறாங்க. இதான் உண்மை. மக்கள் எப்படிப்பட்ட பரவாயில்ல. ஏன்னா இப்ப இறந்துட்டா நாளைக்கு எடுக்கிறாங்க, அவங்களும் அப்படி கிடையாது. இன்னைக்கு இறந்தா 10 நாள் கூட பொத்து எடுக்கலாம். காரணம் ஏன்னா அவங்களுடைய தேவைக்கு யூஸ் பண்றாங்க. இதுதான் உண்மை. அரசியல்ன்றது வந்து அரசியல் கிடையாதுங்க. இதை வந்து எப்படி சொல்றேன்னா, ஒருத்தன் வந்து ஒரு ரேஸுக்கு போறான். ஒரு ரேஸுக்கு போகும்போது ஒரு சூதாடும் போது அவன் வந்து வீட்டுக்கு போக மாட்டான். காரணம் ஏன்னா வீட்டுல திட்டுவாங்களோன்னு. இவங்க அப்படி கிடையாது. இங்கிருந்து உட்காந்துனே எல்லாத்தையும் நெட்லயே ரேஸ் ஆடுறாங்க. மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வேற என்ன இது இல்லையா? சரி, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லல. விஜய் சார் வந்து அதை பாருங்க, இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், விஜய் சார் அவர் படம் நான் ஒர்க் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒய்ஃப் உட்காந்துக்கிறாங்க. அவருடைய படம் நான் ஒர்க் பண்ணி தான் நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டன்ட் பகவதி படம் எடுத்து அந்த படத்துல ஒரே படத்துல பண்ணி தான் அவருடைய வந்து கல்யாணம் நான் மேரேஜ் பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் சார் பண்ணுவார். ஆனா அந்த புரோன்றத வார்த்தையை விட்டுருங்க. ப்ரோ நான் பாத்துருன்னா அது வெரி சாரி. இப்ப வந்து உங்க அப்பா கிட்ட வந்து புரோ நமக்கு தெரியுமா? இப்ப நம்ம மெரினா பீச்சில் இருக்கேன். மெரினா பீச்சில் இருக்கும்போது புரோனா என்ன தெரியும் சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க, என்ன. ஆனா விஜய் சார் கன்ஃபார்ம் வருவார். ஆனா அவருடைய பசங்க வந்து அந்த வந்து தப்பான ஒரு இது பண்றாரு. தளபதின்றது வந்து ஒரு படம்னு வந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சாரு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இவரு கொடுத்தாங்க. இப்ப தளபதினா எந்த தளபதி? ஸ்டாலினா விஜயா? அதுதான். ஆனா போட்டி இருக்கு. ஆனா விஜய் சார் கண்டிப்பா கன்ஃபார்மா வருவார். சரி, கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்லுங்கக்கா, 2026ல உங்க ஆதரவு யாருக்குங்க? யார் வந்தாலும் நல்லது செய்தா போதும்ப்பா, அது இருந்தா போதும். ஏன்னா இவங்க வரணும் அவங்க வரணும் நம்ம சொல்ல முடியாது. யார் வந்தாலும் நல்லதா, எது நல்லது நடத்த. விஜய் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஆனா நல்லது செய்தா போதும் எங்களுக்கு. அது வரைக்கும் மக்களுக்கு யார் சேவை செய்யறாங்களோ அவங்க வந்தா ஓகே. இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து தான் இருக்காங்க. இப்ப விட்டாச்சு இருந்தாலும் அதையும் தொடர்ந்து அவங்க செய்தாங்கன்னா அவங்களும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிறவங்கள எந்த கட்சி வந்து அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தான் செய்துட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியாது. உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு சூரியனுக்கு தான் போடணும். அப்படியா? ஓகே, தேங்க்யூ. 2026ல எந்த பார்ட்டிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, ஏன்ன்ற காரணத்தை சொல்லுங்க. ஆக்சுவலா எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணலன்னா கூட ஓகேவா? அது யுவர் சாய்ஸ். எனக்கு எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ண இஷ்டம் இல்லை. பிகாஸ் எதுவுமே வந்து எனக்கு சரியா படுற மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸிஸ்டிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, கண்டெஸ்ட் பண்ண பார்ட்டியா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா மேபி இப்போ கண்டெஸ்ட் பண்ற பார்ட்டிக்கு சப்போர்ட் வாய்ப்பு கிடைச்சாதான் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக இப்போயே ப்ரூவ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு. பட் அவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க சொல்றதும் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டி இருக்கிற மாதிரியே தான் ப்ராமிசஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் சப்போர்ட் எனி பார்ட்டி. தட்ஸ் இட். ஏதோ ஒரு பார்ட்டி கூட சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? இல்லை. ஓகே. ஏன்னா நான் பாலிடிக்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தது தான் நான் சொல்றேன். பார்த்ததுனால தான் சொல்றேன் நான். அட்லீஸ்ட் இவங்க அரசியலாச்சும் ஜென்யூனா இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? ஸ்டேட்ல கேக்குறீங்களா? ஸ்டேட் லெவல்ல யாரும் இல்லை. நோபடி. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, உங்களோட 2026ஓட யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க? ஏன் ரீசன் சொல்லுங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்றதை தாண்டி எதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா
இப்போ இருக்க கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக முன்னே இருந்த மாதிரி டியூவல் பார்ட்டி மாதிரி இல்லை. ஏன்னா பாஸ் 50 இயர்ஸா 50 to 60 இயர்ஸ் 6 டிகேட்ஸா ரெண்டு பார்ட்டி மட்டும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பார்ட்டிஸ் மட்டும் மாறி மாறி இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல விஜய் ஆக்சுவலி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சும் போது எல்லாருமே யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா புதுசாக ஒருத்தன் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்குறது அவர் ஒர்த்தா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு படுது. ஆக்சுவலி ஏன் எனக்கு படுதுன்னு சொல்லி சொல்றேன், இப்போ இருக்க அவர் கிரவுண்ட் ஒர்க் அரசியல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அதே சமயம் ஸோ டிவிக்கே ஆப்வியஸ்லி நான் ஒமிட் பண்றேன் இந்த இடத்துல. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்களே ஏன் ஒமிட் பண்ணுன்ற ரீசன், ஏடிஎம்கே வந்து முன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லை. அவங்க வந்து இது முன்னாடி இந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி தலைவர்கள் இந்த வரிசையில எடப்பாடி இப்போ வந்து அந்த கட்சியில கரெக்டான ஆட்சி செய்யறாங்க. ஏன்னா தலைவர் வந்து ரீசெண்ட் டைம்ல கூட நிறைய குவாரல்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்போது நம்மளுக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவும் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அண்ட் டிஎம்கே ஏன் ஒமிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம்னா அப்போ இந்த 5 இயர்ஸா நடந்த ஆட்சி இருக்குல்ல, இந்த 5 இயர்ஸா நடந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா ஆனால் அவங்க ஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேபிளைஸ் இந்த சென்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படியே தான் இருக்கு. மாற்றங்கள் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லா ஆட்சியிலும் அது கொண்டு வந்துருக்காங்க. ஏடிஎம்கே இந்த மொத்தம் கொண்டு வந்தாங்க, இவங்களும் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. நார்மல் அரசியல் இருக்கு. இன்னும் டெவலப் ஆச்சான்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டால் எனக்கு வந்து தெரில. அதனால இப்போ இருக்கிற மாதிரியே அரசியல் போயின்னு இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ இருக்க மாதிரி அரசியல் தான் இன்னும் போயிடும். ஏன்னா மாற்றங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் எல்லாரும் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சும் போது. பட் மாற்றங்கள் வராது. அதனால ஏன் சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கொஸ்டினை கேட்டீங்க. ஏன் சப்போர்ட் நியூட்ரலா இருந்துட்டு போறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் நியூட்ரல் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க? இப்போ இருக்க பார்ட்டிஸ்ல எந்த பார்ட்டி ஓரளவுக்கு ரிலேட்டபிளா? ஓரளவுக்கு நான் ஐம் நாட் டிஎம்கே சப்போர்ட்டர். பட் அவங்க இப்போ வரைக்கும் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே குறைகள் கம்மியாக சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. குறைகள் வந்து அவங்க மேலே என்னால் குறைகள் கம்மியாக சொல்ல முடியும். ஏடிஎம்கே நான் கம்மியாக நிறைய குறை, எல்லா கட்சியிலும் குறைகள் இருக்கு. டிவிகளும் நிறைய குறைய சொல்றேன், ஏடிஎம்கே நிறைய குறை சொல்றேன், டிஎம்கே நான் கொஞ்சம் கம்மியாக தான் குறைய சொல்லுவேன். அதனால டிஎம்கே சொல்லி சொல்லலாம். சரி, நீங்க சொல்லுங்க 2026ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு? 2026 விஜய் தான் ப்ரோ. ஏன் மேம், என்ன ரீசன்? இல்ல புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால. நீங்க? எனக்கு ஆக்சுவலா விஜய் பிடிக்கும். அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே அவரு மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ற ரீசன் எனக்கா பர்சனலா ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன ரீசன் மேம்? புதுசா வரணும் இல்லையா, ரொம்ப வருஷமா 2 பேர்கிட்டே இருக்கு. புதுசா வந்தா நல்லா இருக்கும். ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க. அத சொல்லுங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க 2026? ஸ்டாலினுக்கு தான். என்ன காரணம் தாத்தா? என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த மாச தொகைகள் ஏகப்பட்ட வயசானவங்களுக்கு கொடுக்காது. அதுபோல வயசானவங்க அம்மா அவங்களுக்கும் கொடுக்காது. அதே போல பஸ் ஃப்ரீ, இப்படி சில பல விஷயங்கள் இருக்கு. 2016 26 அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் முன்கூட்டி என்னென்ன செய்யணுமோ அது இன்னும் செய்வார். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நடக்கும். முதியோர்களுக்கு நிறைய உதவி செய்யறாரு. ஆமா, சரி, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமா, சரிங்க சார், நன்றி. சொல்லுங்கண்ணா, 2026ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எடப்பாடியா? என்ன காரணம்னா? எடப்பாடி ஆட்சி வந்தா தான் நல்லா இருக்கும். என்ன மாதிரி நன்மைகளா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நல்லது நிறைய செஞ்சிருக்கிறாரு. நிறைய செஞ்சிருக்காரு. 2-3 பெரிய உதாரணம் சொல்றீங்களா? நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு, பயந்து நடந்திருக்கிறாரு. அதான் உண்மை. எடப்பாடிக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க? ஆமா. சரிங்க. திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது. இந்த திமுகவுல எந்த ஒரு இதுமானதுமே கிடையாது. இவன் வந்து ஏமாத்துறான், மக்களை ஏமாத்துறான், அவ்வளவுதான். சொல்லுங்க ஐயா, 2026ல யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க? உங்க காரணம் என்ன? நான் வந்து செலுத்துறது வந்து புதுசாட்டு ஒருத்தனை கொண்டு வரப்போம். யார் அந்த நபர்? யாரா இருந்தாங்க புதுசாட்டு தான் கொண்டு வருவோம். அவ்வளவுதான். புதுசா கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும், மாற்றி அமைக்கணும், அவ்வளவுதான். என்ன காரணம்? இப்ப இருக்க ஆட்சியா வேணாம்? இப்ப இருக்க ஆட்சினாக்க என்ன, எங்க செலவுல தான் எல்லாமே வண்டி எல்லாமே ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கீங்க. உங்க செலவுல விட்டுட்டு இருக்கீங்க, எங்க செலவுல தான் நாங்க குடிக்கிறோம், நீங்க அதுலதான் விட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரீ பஸ், ஃப்ரீ லேடிஸ், இந்த ஸ்டாப்ல இறங்க அடுத்த ஸ்டாப்ல இறங்க வரைக்கும் நடக்கிறனால ஃப்ரீ தான். அப்புறம் என்ன, அதை நாங்க மாத்த போறோம். எதெல்லாம் மக்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது வரக்கூடிய ஆட்சியில எது செய்தால் நல்லது செய்யணும், அவனுக்கு ஓட்டு போடும். என்ன முக்கியமான ரீசன் இது பண்ணா நான் ஓட்டு? இந்த மாதிரி இந்த பாவங்கள் எல்லாம் இருக்குல்ல, ஒதுங்குறதுக்கு வாங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு அமைப்பு, ஒரு மழை, 6 நாள் மழை,
எங்க போய் ஒதுங்குறீங்க? ஒரு இடமா ஒதுங்கல, எல்லா மக்களுமே தண்ணியில தான் படுத்தோம். யாருக்கு அந்த மாதிரி திட்டம்? 1500 கோடி யாரும் மக்கள் கேட்டுச்சா? தேவையில்லையா? ஒரு மடம் இந்த மக்களுக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு மடத்தை கொடு, அதை செய்யலாம்ல. இல்லாத மக்களுக்கு ஒரு தங்கும் இடம் தான் நல்லா இருக்கும். கன்ஃபார்ம் உண்மை, அதுதான் நான் சொல்றேன். அதை நீங்க செய்யுங்க. அது இந்த இதுல பீச்சுக்குள்ள யாரா கேட்டாங்க 1500 கோடிக்கு? யாருமே வராங்க போறாங்க, தங்குற இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே மக்கள் இங்க தான் படுக்கு. இந்த பாவத்தோட ஒரு மடம் கொட்டி கொடு, அதுல தங்குறதுக்கு வாங்குறாங்க, அது போதும். அனாத மக்களுக்கு ஒரு பாவத்துக்கு ஒருவேளை சாப்பாடை கொடுத்து நேரம் போடு, அவ்வளவுதான். 2026ல யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நான் தேர்தல் போடுவேன்னா அவருக்கு தான் போடுவேன். யாரு போடு? விஜயா? என்ன ஒரு காரணம்? மாற்றமா? மாற்றணும், ஆட்சி மாற்றணும். மாற்றினாதான் இது சரியாகும், இல்லைன்னா இது சரியாகும். எங்க கையில காசை வாங்கிட்டு நீங்க ஃபுல்லா லேடிஸுக்கு ஃப்ரீ, அதுக்கு ஃப்ரீ, இந்த ஸ்டாப்ல இருந்து அதுல போய் இறங்கணும்னா அதுக்கு ஃப்ரீ. ஃப்ரீயாட்டு வீட்டுக்கு நடக்கணும்ல, அதுல போய் இறங்குறாங்க. மாசம் 1000 ரூபா 2000 ரூபா அவங்களுக்கு வருது, எங்களுக்கு என்ன வருது? ஓகே. இல்ல இல்லையா, எங்களுக்கு என்ன வருது? எதுவுமே கிடையாது. நாங்க ஒயின் ஷாப் கொடுக்குற காசு தானே நீங்க இது விட்டு போடுறீங்க. மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுதான் முக்கியம். தங்குறதுக்கு இந்த ஏழை மக்களுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கும். நீ இவ்வளவு தூரம் செலவு பண்ண இந்த கடைக்காரில் என்ன போட்டுக்குது, அது தேவையா? இங்க சரி, மக்கள் தங்குற மாதிரி ஒரு 10 பேர் தூங்கட்டும் மழை நேரம், அதே சரி. சரிங்க, நன்றி. 2026ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய். என்ன ரீசன் மேம்? இது வரையும் வந்தவங்க எதுவும் பண்ணல, அதனால இவர் போட்டு பார்த்தா இவர் என்ன பண்றாருன்னு தெரியும்ல, அதனால விஜய் தான் போடுறேன். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்றீங்க. சான்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க? அதேதான் நான். ஷை டைப், அதனால சொல்ல மாட்டேன். இது வரையும் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அதனால இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா இவர் என்ன பண்றாருன்னு தெரியல, அதனால இவர் போடலாம். புதுசா வராங்கல்ல, அதனால. இப்போ இதுக்கு முன்னாடி வந்தது ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து அவங்களோட ஆட்சி அவ்வளவா நல்லா இல்லை, சரியில்லை. ஸோ நியூவா யாராச்சும் வந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் விஜயனாக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா 90% 99% வந்துட்டு அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி விமன் சேஃப்டி அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க கன்சிடர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னோட சப்போர்ட் தான். மக்கள் பேசுனது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, வரப்போற 2026 எலெக்ஷன்ல எந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மக்களின் மிகப்பெரிய ஆயுதம் வாக்குரிமை, அதனால சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி. என்றும் மண்ணுக்கும் மக்களுக்கும். நான் உங்கள் எலியட்.